இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற அநேக விதமான போராட்டங்களின் மத்தியிலும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற இழப்புகளின் மத்தியிலும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற அநேக விதமான கஷ்டத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகின்றது. ஆனால் ஆவியானவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, ஏன் நீ கலங்குகிறாய்? ஏன் நீ தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று. இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஆறுதல் படுத்தும்படியாய், தேற்றும்படியாய், அரவணைக்கும்படியாய், உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படியாய், உங்களுக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற விதமாய் அவர் உங்களை தேற்றும்படியாய் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை நீங்கள் அதிக நாட்களாய் காத்திருக்கலாம், வருடங்களாய் காத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அவருடைய முகத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் பதில் வரும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் ரட்சிப்பார். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்களும் நாளும் அமர்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நோக்கி பார்த்து, என் மகன், என் மகள் என்னை நோக்கி காத்திருக்கிறாள். அவள் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறதுனாலே இருதயம் இளைத்து போயிருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய விரும்புகிற காரியங்களை நான் இன்றே செய்ய போகிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். இனி உங்களுடைய ஆத்துமா கலங்க வேண்டாம். இனி நீங்கள் தோய்ந்து போயிருக்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு அவர் நிச்சயமாய் புதிய பலனை கொடுப்பார். அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அவர் கழுகுகளைப் போல உயர நீங்கள் பறக்கும்படியாய் செய்வார். நம்புவீர்களா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே ஆத்துமாவிலே தோய்ந்து இருக்கிற கர்த்தாவே, சரீரத்தில் இருதயத்திலும் சோர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தைகள் தேற்றட்டும் அப்பா. உடைய வார்த்தைகள் ஆறுதல் படுத்தட்டும் அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள் என்ற வார்த்தையை நம்பி விசுவாசித்து உம்முடைய அன்பில, உம்முடைய காருண்யத்திலே அவர்கள் அப்பா நம்பி வாழட்டும் அப்பா. இந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உயர்த்த போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.